லைகா தயாரிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் AR ரகுமான் இசையில் பொன்னியின் செல்வன் பாகம் 2 ஏப்ரல் 28 முதல் உலகமெங்கும். ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன் நிறைய நாள் போடக்கூடாது விதவுட் கிவிங் ப்ரொஜெஸ்ட்ரான். இது ஒரு 20 நாள் போட்டிங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஒரு 7 நாள் 10 நாள் போட்டால் தான் அது பேலன்ஸ் ஆகும். தொடர்ந்து ஈஸ்ட்ரோஜன் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அதனாலேயே கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த டேப்லெட்டுமே ரொம்ப நாள் சாப்பிட்றத விட நம்ம வேறு ஏதாவது விஷயம் இருக்கா, நம்ம லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ண முடியுமா? ஒரு நீர்க்கட்டிக்கு கேட்டிங்க. ஸோ நீர்க்கட்டிக்கு வெயிட் ரிடக்ஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். நீர்க்கட்டி இருக்கிறவங்களுக்கு பிற்காலத்தில் சுகர் வரலாம், பிபி வரலாம், கேன்சர்ஸ் வரலாம், எல்லாமே வரலாம். ஸோ நம்ம பிகினிங்லேருந்தே அது கட்டுப்பாடில் வச்சுட்டு நம்ம ஒரு ரெகுலர் ஸ்கெடியூல் கொடுத்துருவேன் என் பேஷண்ட்ஸ்க்கு. 6 months ஒன்ஸ் வரணும். நீங்கள் அந்த பெண்களுக்கு இதுக்கு முன்னாடி 40 வயசில் குறைய வேண்டிய அந்த முட்டையுடைய வளர்ச்சி 25-26 வயசுலேயே குறைஞ்சிருது. ஸோ இது அவங்க ரெகுலர் செக்கப்புக்கு வரப்போ நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஃபுட்டுனால டெஃபினட்டாக ப்ராப்ளம் வரும். ஏன்னா ஃபுட்டுனால நீங்கள் ரொம்ப கம்மியாக சாப்பிட்டாங்கன்னா அண்டர் நரிஷ்ட் ஆகிடுவீங்க. ப்ரோட்டீன் இருக்காது, பாடி ஹெல்த் இருக்காது. ஓவராக ரொம்ப சாப்பிட்ற ராங் டைப் ஆஃப் ஃபுட் சாப்பிட்டிங்கன்னா உடல் பருமன், பாலிசிஸ்டிக் ஓவரீஸ், சுகரு, டயபிட்டிஸ் எல்லாமே, சுகரு, பிபி எல்லாமே வரும். பீரியட்ஸ் வரதுக்காக டேப்லெட்லாம் போடுறாங்க. அதுமாதிரி ஸ்டாப் பண்ணுறதுக்கும் டேப்லெட்லாம் போடுறாங்க. இதனால யூட்ரஸ் எதனா ப்ராப்ளம் வருமா? இல்லை, அப்படி இல்லை. ஆனால் என்ன டைப் ஆஃப் டேப்லெட் போடணுன்றது இம்பார்ட்டண்ட்டு. ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன் நிறைய நாள் போடக்கூடாது விதவுட் கிவிங் ப்ரொஜெஸ்ட்ரான். இது ஒரு 20 நாள் போட்டிங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஒரு 7 நாள் 10 நாள் போட்டால் தான் அது பேலன்ஸ் ஆகும். தொடர்ந்து ஈஸ்ட்ரோஜன் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அதனாலேயே கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன டைப் ஆஃப் டேப்லெட் எடுக்கிறோம், அது ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் கம்பைண்டாவா, இல்லை ஈஸ்ட்ரோஜன் தொடர்ந்து ப்ரொஜெஸ்ட்ரானா, இல்லை வெறும் ஈஸ்ட்ரோஜனா, இதெல்லாம் நமக்கு தெரியணும். இப்போ பிசிஓடி பேஷண்ட்லாம் அவங்களாம் மோஸ்ட்லி டேப்லெட்டால தான் அவங்களோட சைக்கிளே கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால கூட எதுனா யூட்ரஸில் ப்ராப்ளம் வருமா, இல்லை இதை கரெக்டாக அந்த டேப்லெட் எடுத்தாவே போதுமா? இல்லை, கரெக்டாக டேப்லெட் எடுத்தால் போகிறோம். அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஃபார் பிசிஓடி ஒன் ஆஃப் த திங்ஸ் இஸ் இந்த ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில். ஓகே. ஸோ இதனால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது கர்ப்பப்பையில். பட் நம்ம ஆக்சுவலி ப்ரொடெக்ட்ஸ். ஓவேரியன் கேன்சருக்கு அது ப்ரொடெக்ஷனு, யூட்ரைன் கேன்சருக்கு அது ப்ரொடெக்ஷனு. ஸோ ப்ரொடெக்ஷன் தான் இருக்க விட அதனால் கெடுதி ஏற்படாது. ஆனால் நம்ம ஃபுல் பாடி லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லிவர் ஃபங்க்ஷன்ஸை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணலாம். சில பேருக்கு அந்த ரத்தம் உறையிற சக்தி அதில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கவங்களுக்கு இது ரத்தம் உறையிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ கிளாட் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா சில டைம் அந்த கிளாட் லங்ஸில் போகலாம், லிவரில் போகலாம். சில என்னுடைய ஒன் ஆஃப் மை பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி வெளியில் அந்த ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில் சாப்பிட்டு அவங்க லிவர் ஃபங்க்ஷனில் எப்போதாலும் ஜாண்டிஸ் அதில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் லிவர் ஃபங்க்ஷன்ஸில். ஸோ கடைசியில் என்ன கண்டுபிடிச்சோன்னா அவங்களுக்கு அந்த லிவர் போகிற அந்த வெசலில் த்ராம்பஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, ரத்த கட்டி ஃபார்ம் ஆகிருந்துச்சு. ஸோ ஃபைனலி அவங்களுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் லெவலுக்கு போயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம பில்லை எடுக்கலாம். ஆனால் பில் யாருக்கு கொடுக்கணும், எத்தனை நாள் கொடுக்கணுன்றதுக்கு ஒரு கைட்லைன் இருக்குது. ஸோ ஜென்ரலாக கொடுக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணுவேன், 6 மாதத்துக்கு ஒரு தரமாவது பிளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன், ஸ்கேன் பண்ணி பார்ப்பேன். ஸோ தட் இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நம்ம உடனடியாக கண்டுபிடிச்சி இது பண்ணலாம். வெளிநாட்டிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் கூட இந்த மாதிரி பில் எடுத்துக்குவாங்க. பட் கரெக்ட் இது சம் செக்அப் பண்ணிவிட்டு அது நாளடைவில் கொடுத்தா பெட்டர். அண்ட் எந்த டேப்லெட்டுமே ரொம்ப நாள் சாப்பிட்றத விட நம்ம வேறு ஏதாவது விஷயம் இருக்கா, நம்ம லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ண முடியுமா? ஒரு நீர்க்கட்டிக்கு கேட்டிங்க. ஸோ நீர்க்கட்டிக்கு வெயிட் ரிடக்ஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 வெயிட் ரிடக்ஷன் தான். நீங்கள் 5% ஆஃப் பாடி வெயிட் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 10% பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது வெயிட் ரிடக்ஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. டயட்டு, வெயிட் ரிடக்ஷன். நீங்கள் எனி ஃபார்ம் ஆஃப் மெடிக்கேஷன் கூட இருக்குது. நம்ம வெயிட் ரிடக்ஷனுக்கு மெடிசன்ஸ் கூட இருக்குது. ரொம்ப அதிகமாக போச்சு, வெயிட்டே கட்டுப்படுத்த முடியல அப்படின்றத பேரியாட்ரிக் சர்ஜரி இருக்குது. ஸோ அது லாஸ்ட் ரிசார்ட். அது ஏன்னா இந்த நீர்க்கட்டின்றது அந்த பீரியட் இர்ரெகுலாரிட்டி மாத்திரம் இல்லை, நீர்க்கட்டி இருக்கிறவங்களுக்கு பிற்காலத்தில் சுகர் வரலாம், பிபி வரலாம், கேன்சர்ஸ் வரலாம், எல்லாமே வரலாம். ஸோ நம்ம பிகினிங்லேருந்தே அது கட்டுப்பாடில் வச்சுட்டு
நம்ம ஒரு ரெகுலர் ஸ்கெடியூல் கொடுத்துருவேன் என் பேஷண்ட்ஸ்க்கு. 6 months ஒன்ஸ் வரணும் நீங்கள். அதுக்கப்புறம் டேப்லெட்லாம் கொடுக்காம இருக்கிறப்போ அட்லீஸ்ட் ஒன்ஸ் இயர் வாங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா சுகர் இருக்கா, பிபி இருக்கா, இந்த டெவலப்மெண்ட்ஸ், இந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கான்றதை நம்ம பார்த்துக்கணும். அதனால அவங்கள ரெகுலர் செக்கப்புக்கு வர சொல்வேன். அண்ட் எப்போ கல்யாணம் ஆகுதோ எங்களுக்கு சொல்லுங்கள். கல்யாணம் ஆகணும்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து குவிக்காக பேபி வரதுக்கு நம்ம பிளான் பண்ணணும். அதுக்கு இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா, அந்த கரெக்ட் டைம் அந்த எக் ரிலீஸ் ஆகாது. அதுதான் மேஜர் இஷ்யூ இவங்களுக்கு. ஸோ அந்த எக் ரிலீஸ் ஆகிறது தான் நமக்கு வந்து பேபி வரும். அதனால அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளானிங் பீரியட் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 2-3 டைம்ஸ் மந்த்லி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக இந்த டேட்டில் சேரணும், 13th டே டு 20th டே. அஃப்கோர்ஸ் எங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ரூல் அப்ளை ஆகாது. பட் ஸ்டில் ட்ரை பண்ணி பார்க்கறதுல தப்பு இல்லை. நான் 2-3 months அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போன உடனே நீ வந்து பேபிக்கு ட்ரை பண்ணணும்னு மாத்திரெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா இட் பிகம் அன் இஷ்யூ இல்லை. அதனால வில் டெல் தம் ஒன்ஸ் இன் யூ ட்ரை, ஃபர்ஸ்ட் 3 months ட்ரை பண்ணுங்கள். வேணும்னா ஜஸ்ட் ஒரு ஸ்கேனுக்கு மாத்திரம் வந்து பாருங்கள், எக் ரிலீஸ் ஆதா இல்லையா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகலைன்னு ரொம்ப டைம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நான் இவ்வளோ நாள் அந்த டேப்லெட்டோடைய பெனிஃபிட் வந்து போயிடும். அதனால் அவங்கள கரெக்ட் டைமுக்கு வந்து 3 months கழிச்சிட்டு வாங்க. அப்போ ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட், ஜஸ்ட் சிம்பிள் டேப்லெட்டு ஸ்கேன் பண்ணி எக் வளருதா இல்லையா பார்த்துட்டு எக் ரிலீஸ் ஆகிறப்போ சேருங்க. இவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது. ஸோ நம்ம கரெக்டாக அந்த கட்டுப்படுத்தி வச்சுருந்தோம்னா அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வந்து குவிக்காக வந்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கு பெரிய பேட்ச் ஆஃப் பிசிஓ பேஷண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே இதே தான். தே கம் டு மீ ஆஸ் அ சைல்டு 13-14 years இல்லை 16-17 years. அதுக்கப்புறம் வந்து அது ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு அந்த அசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட், அதுக்கப்புறம் ஆஃப்டர் டெலிவரி வாட் டு டூ அண்ட் இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசிஷியன் இன்வால்மெண்ட். அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சுகர் வரத்துக்கு, பிபி வரத்துக்கு இதெல்லாம் சான்சஸ் இருக்குது. ப்ரெக்னென்சிலேயே வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அப்போவே அந்த ஃபிசிஷியன்ஸ் இன்வால்வ் ஆவாங்க. அவங்களும் என்னையும் கம்பைண்டாக பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் ஒன்ஸ் இயர் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக் பண்ணால் எல்லா விஷயமுமே தெரிஞ்சிடும். ஸோ ஏர்லி இன்டர்வென்ஷன், சுகர் வருது வரப்போகுது அப்படின்னு லேசாக தெரிஞ்சதுனாலே அவங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அதுக்கெல்லாம் போயிடுவாங்க. இந்த மாதிரி கிளாரிட்டியோடு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா நம்ம டெலிவரி இந்த ப்ரெக்னென்சி வரத்துக்கும் அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டி இருக்காது. அதுக்கப்புறம் இந்த மெடிக்கல் டிஸார்டர்ஸ், இந்த பிபி, சுகர் அண்ட் இன்க்ரீஸ்ட் ஃபேட் இதெல்லாமும் வந்து நம்ம கட்டுப்பாடாக இருக்கிறதுனால நம்ம நார்மலாக வரதை விட ஒரு 5 years லேட்டாக தான் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அவங்க ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோம் அவங்க லைஃப் ஸ்டைலில். இப்போ வந்து யூட்ரஸ் வந்து ஹெல்த்தியா தான் இருக்கு அப்படின்றத எப்படி மேம் கண்டுபிடிக்கலாம்? இப்போ பீரியட்ஸ்ல கரெக்டா ஆனாலுமே சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு அதுல கூட எதனா ஒரு சிம்டம்ஸ் தெரியும். ஸோ இப்போ பீரியட்ஸ்ல கரெக்ட் ஆகுது, ஆனாலும் வந்து யூட்ரஸ் வந்து வீக்கா இருக்குதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து எப்படி மேம் ஆகும்? யூட்ரஸ் வீக் அப்படின்றத சொல்ல முடியாது. பீரியட்ஸ் ரெகுலராக வருதுன்னா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ல ஃபைப்ராய்ட் இதிலெல்லாம் வந்து பீரியட்லாம் ரெகுலராக வரலாம், எந்த பிரச்சனையுமே இருக்காது. நீர்க்கட்டி இருக்கவங்களுக்கும் ரெகுலர் பீரியட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பீரியட் ரெகுலாரிட்டி இருந்துச்சுனாலும் சிம்டம் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் அண்ட் ஹார்மோன் டெஸ்ட் பண்ணி பார்த்தா இது வந்து இட் வில் கிவ் யூ அ கைட்லைன். இதில் தைராய்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில டைம் எல்லாம் கரெக்டாக இருக்கும், பட் தைராய்டில் தான் இஷ்யூ இருக்கும். ஹைப்பர் தைராய்டு, அதிகமாக தைராய்டு வேலை செய்கிறதும் நமக்கு நல்லதில்லை, கம்மியாக வேலை செய்கிறதும் நல்லதில்லை. ஸோ நம்ம கரெக்ட் ரேஞ்சில் இருக்கோமான்றதை நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதனால தான் இப்போ வந்து எல்லாருமே வந்து ஈவன் டீனேஜ் கேர்ள்ஸ் அவங்கெல்லாம் இப்போ வந்து ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக் பண்ணுறதுக்கு லிட்டில் பிட் ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு இப்போ. ஏன்னா குட் ட்ரெண்ட் அது. ஏன்னா அந்த லெவல்லையே அவங்க வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், பிசிஓ இருக்கிறது தெரிஞ்சிருது, பார்டர் லைன் சுகர்ஸ் இருக்கிறது தெரிஞ்சிருது. இப்போல்லாம் வந்து சுகர்ஸ் வந்து தே கம் இன் ஏர்லி. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஆல் இப்போ ஃபேஸ் பண்ணுற பிக்கெஸ்ட் இஷ்யூ வந்து ட்ராப் இன் தி எக் ரிசர்வ். அந்த பெண்களுக்கு இதுக்கு முன்னாடி 40 வயசில் குறைய வேண்டிய அந்த முட்டையுடைய வளர்ச்சி 25-26 வயசுலேயே குறைஞ்சிருது. ஸோ இது வந்து அவங்க ரெகுலர் செக்கப்புக்கு வரப்போ நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா சில பேருக்கு பீரியட் ரெகுலராக இருக்கும், ஆனால் நீங்கள் செக் பண்ண பார்க்க போனீங்கன்னா அந்த ஓவரி ஸ்கேன் பண்ணுறப்போ ஓவரியை பார்த்தீங்கன்னா ஓவரி சின்னதாக இருக்கும், எக் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆன்டிமுலேரன் ஹார்மோன் டெஸ்ட் இருக்குது, அதை பண்ணிங்கன்னா இது கன்ஃபார்ம் ஆகிடும் இவங்களுக்கு எக்கு கம்மியாக இருக்குன்ட்டு. இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து 1 monthல 10 பேரை தான் பார்ப்பேன், ஆனால் டெய்லி இப்போ 10 பேரை பார்க்குறேன். இந்த மாதிரி இஷ்யூஸோட வெரி வெரி பிக் இஷ்யூ இது. அண்டு அதனால இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போது விமன் ஆர் அவேர். நீங்கள் மாதிரி உங்கள் மாதிரி மீடியா பீப்புள் இவங்கெல்லாம் வந்து நல்ல கவரேஜ் கொடுத்து நீங்கள் வந்து அந்த சயின்டிஃபிக் நாலேஜை இம்பார்ட் பண்ணுறதுனால எல்லாருக்கும் தெரியுது. இப்போ அவங்களே செக்கப்புக்கு வராங்க, ப்ரீ மேரிட்டல் செக்கப்புக்கு வராங்க. தப்பான எண்ணத்தோடு இல்லை, அவங்க ஹெல்த் நல்லா இருக்கா, அவங்களுக்கு ஹார்ட் நல்லா இருக்கா, கிட்னிஸ் நல்லா இருக்கா, எல்லாம் யூனோ சுகர்ஸ் இருக்கா, பிபி இருக்கா, என்னுடைய எக் ரிசர்வ் கரெக்டாக இருக்கா,
இதெல்லாம் வந்து வராங்க. சில பேர் வந்து தே வாண்ட் டு கெட் மேரிட் அட் 35, 36. அவங்க எதுக்கு வராங்கன்னா எக்கை வந்து எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு. ஸோ தட் பிற்காலத்தில் அவங்களுக்கு வந்து அந்த முட்டை வளர்ச்சியில் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுனாலும் இந்த எக் ரிசர்வ் இருக்குது. அவங்க யார் கல்யாணம் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த எக்கை எடுத்து அவங்களுக்கு டெஸ்ட் பேபி முறையில் கருவை உருவாக்கி யூட்ரஸில் வச்சு பேபியை கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து எங்கேயோ போயிடுச்சு. நம்ம வந்து எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கலாம், எல்லா ப்ராப்ளம்ஸையும் வராமல் தடுக்கலாம். இப்போ ஃபுட்னால கூட ப்ராப்ளம் வருமா மேம்? ஃபுட்டுனால டெஃபினட்டாக ப்ராப்ளம் வரும். ஏன்னா ஃபுட்டுனால நீங்கள் ரொம்ப கம்மியாக சாப்பிட்டாங்கன்னா அண்டர் நரிஷ்ட் ஆகிடுவீங்க, ப்ரோட்டீன் இருக்காது, பாடி ஹெல்த் இருக்காது. ஓவராக ரொம்ப சாப்பிட்டு ராங் டைப் ஆஃப் ஃபுட் சாப்பிட்டிங்கன்னா உடல் பருமன், பாலிசிஸ்டிக் ஓவரீஸு, சுகரு, டயபிட்டிஸ் எல்லாமே, சுகரு, பிபி எல்லாமே வரும். ஸோ ஃபுட்டுன்றது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் யுவர் லைஃப். யூ ஹேவ் டு பேலன்ஸ் இட் ப்ராப்பர்லி. அந்த கார்போஹைட்ரேட் கரெக்ட் லெவல், ப்ரோட்டீன் கரெக்ட் லெவல், ஃபேட்ஸ் கரெக்ட் லெவல். டேக் யூர் ஃபுட் அட் த ரைட் டைம். லாட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ், லாட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ், லெஸ் ஃபேட். இதெல்லாம் வந்து நம்ம பாடியில் லைஃப் ஸ்டைலை வந்து மாடிஃபை பண்ணிக்கணும். இப்போ வந்து பிளட் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னா முருங்கைக்கீரை சாப்பிட்லாம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா? அந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து ஒரு ஆர்கனுக்கு ஒன்று இருக்குது. இப்போ யூட்ரஸ்க்கு வந்து எதனாவது இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃப்ரூட் இல்லை வெஜிடபிள்ஸ் இல்லை இந்த மாதிரி எதனா இருக்கா மேம்? அப்படி கிடையாது. யூட்ரஸ் நமக்கு மெயின்லி வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் வித் யூட்ரஸ்? மெயின் ப்ராப்ளம் இஸ் ப்ளீடிங். ஸோ அந்த ப்ளீடிங் வந்து நம்ம இந்த ஹீமோக்ளோபினை பில்டப் பண்ணுறதுக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல, கீரை நிறைய சாப்பிடணும், பொமோகிரானட், ஆப்பிள்ஸ், இதெல்லாம் வந்து வெரி யூஸ்ஃபுல் ஃபார் பில்டிங் அப் ஹீமோக்ளோபின். நான்வெஜ் சைடில் போனீங்கன்னா மட்டன், சிக்கன், லிவர் இதெல்லாம் வந்து ஹை அயன் கண்டெய்னிங் ஃபுட்ஸ். அதனால் இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு அந்த லாஸை வந்து காம்பன்சேட் பண்ணிடலாம். அண்ட் ஹீமோக்ளோபினை எப்போவுமே அந்த 12 லெவலில் ஃபார் லேடிஸ் வச்சுக்கலாம். லைகா தயாரிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் A.R. ரகுமான் இசையில் தமிழ் சினிமாவின் நட்சத்திர பட்டாளமே நடிக்கும் பொன்னியின் செல்வன் பாகம் 2 ஏப்ரல் 28 முதல் உலகமெங்கும்.